வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் வியந்த உலக சினிமா அப்படிங்கிற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேரு சாகர சங்கமம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போலாம். இது தெலுங்கு மொழியில ஏடித நாகேஸ்வர ராவ் தயாரிச்சு கே விஸ்வநாத் அவர்கள் இயக்கி திரு கமலஹாசன், ஜெயபிரதா, சரத்பாபு போன்றவர்கள் நடித்த ஒரு நடனத்தை பத்தி, நடனத்தை பேஸ் பண்ணி பாரம்பரிய நடனம், சாஸ்திரிய நடனம், பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி இந்த மாதிரி டான்ஸ்ல தேர்ச்சி பெற்ற ஒரு நடன கலைஞரோட வாழ்க்கைய பேஸ் பண்ணி எடுத்த ஒரு திரைப்படம். என்னோட வாழ்க்கையில இந்த படத்தை மறக்கவே முடியாது. நான் ஒரு கவுண்ட்லெஸ் டைம், அதாவது எத்தனை தடவை பார்த்தேன்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த படம் தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லா மொழியிலையும் வெளிவந்தது. தமிழ்ல இந்த படத்துக்கு பேரு சலங்கை ஒலி. கமலஹாசனோட உயிரோட்டமான நடிப்பு, நடனத்து மேல அவருக்கு இருந்த காதலை இந்த படத்துல தூசி தட்டி எழுப்பி அவர் புதுப்பிச்சுக்கிட்டாரு. எத்தனை தடவை வேணாலும் இயக்குனர் கே விஸ்வநாத்தை நம்ம பாராட்டலாம். பாலகிருஷ்ணன், மாதவின்ற கதாபாத்திரத்துல கமலஹாசன், ஜெயபிரதா 2 பேர் நடிச்சிருப்பாங்க. கமலஹாசன் நடனக்கலையில நிறைய தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா பொருளாதார அடிப்படையில மிகவும் பின்தங்கி இருக்கிறாரு. அவங்க அம்மா கல்யாண வீடுகள்ல, கல்யாண சத்திரங்கள்ல சமைச்சு ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர்ல வராங்க. அவங்க ஒரு நோயாளியாகவும் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கமலஹாசனுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாழ்க்கையில மாதவி ஹெல்ப் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய நடன கச்சேரி டெல்லியில நடக்குது. அதுல கலந்துக்கிறதுக்கு உண்டான அனுமதி டிக்கெட்டை கூட வாங்கி தராங்க. ஆனா கடைசி நேரத்துல தாயார் நோய்வாய்ப்பட்டு இறந்துறதுனால அந்த டெல்லி இசை நிகழ்ச்சியில அவரால் கலந்துக்க முடியல. பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி போன்ற நடனங்கள்ல மிகுந்த ஈடுபாடோட இருக்கிற கமலஹாசன் இந்த படத்துல அந்த பாலுன்ற அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல இடம்பெற்றுள்ள பாடல்கள், இசை, நடனம் இது எல்லாமே மிக சிறப்பா வடிவமைச்சிருக்காங்க. கமலோட காதலை வெளிப்படுத்தணும்னா ஜெயபிரதாவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. ஜெயபிரதாவோட கடந்த காலத்தை பத்தி அவருக்கு, கமலஹாசனுக்கு தெரிய வருது. ஜெயபிரதா ஏற்கனவே கல்யாணமாகி தன்னோட கணவனை பிரிஞ்சு வார ஒரு நிலையில இருக்கிறாரு. இதை கேள்விப்பட்டவுடனே கமலஹாசன் மனம் உடைஞ்சு போறாரு. இருந்தாலும் ஜெயபிரதாவையும் அவரோட கணவரையும் சேர்த்து வைக்க கமலஹாசன் தன்னால் இயன்ற முயற்சியை செய்து அவங்கள சேர்த்து வச்சு ட்ரெயின்ல ஏத்தி அவங்க ஊருக்கு அனுப்புறாரு. அதுக்கு பிறகு தான் வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாம, டான்ஸ்லயும் முன்னேற முடியாம ஒரு குடிகாரனா மாறிடுறாரு. காலங்கள் உருண்டோடுது, காலங்கள் கடந்து விடுகுது. கமலஹாசன் ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு குடிகாரரால ஒரு கெட்டப்ல இருக்கிறாரு. அவரு ஒரு நடன இசை நிகழ்ச்சியை காண போறாரு. ஏன்னா இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஒரு பத்திரிகைக்கு விமர்சனம் எழுதுற ஒரு வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த வேலைக்கு அவருக்கு சரத்பாபு, அவருடைய நண்பர் சரத்பாபு அந்த வேலையை வாங்கி தராரு ஒரு பிரஸ்ல. இந்த சூழ்நிலையில ஜெயபிரதாவோட மகள் அந்த கதாபாத்திரத்துல SP சைலஜா நடிச்சிருப்பாங்க. அவங்க ஷைலு, அவங்க தப்பா டான்ஸ் ஆட அதை கிரிட்டிசைஸ் இவர் பண்ணி அது பேப்பர்ல இந்த விஷயம் தெரிஞ்சு இதை எழுதினது யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதை எழுதினது பாலகிருஷ்ணன்றவரு, அவரோட கடந்த காலம் ஒரு நாட்டிய கலைஞர். இதெல்லாம் ஜெயபிரதாக்கு தெரியுது. ஜெயபிரதா கமலஹாசனை பார்க்க வராங்க. ஒரு சூழ்நிலையில அவரு கிணத்து மேல ஏறி நின்று ரொம்ப அபாயகட்டமா இருக்கும்போது
அவரு வேற வழி இல்லாம ஒரு திலகத்தை இட்டுட்டு அவரை காப்பாத்துறாங்க. ஜெயபிரதாவோட புருஷன் ஆல்ரெடி இறந்துட்டாரு. அது கமலஹாசனுக்கு தெரிய வேணாம்னு அவங்க நினைச்சாங்க. ஜெயபிரதாவோட மகள் தான் எஸ்பி சைலஜான்னு தெரிஞ்ச உடனே கமலஹாசன் எஸ்பி சைலஜாவை ஒரு நல்ல நாட்டிய கலைஞரா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. யதோ ஹஸ்தா ததோ திருஷ்டி, யதோ திருஷ்டி ததோ மனஹ, யதோ மனஹ ததோ பாவ, யதோ பாவ ததோ ரசக. கண்ணு, மனசு, பாவம் இது எல்லாம் நம்ம செய்யற கலையோட கலந்து இருக்கணும். அப்பதான் அந்த கலையை நம்ம ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷைலஜா கிட்ட டான்ஸ் ஆடி காமிச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு கமலஹாசன் பேசுற இந்த வசனம் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு சிலிர்ப்பா இருக்குது. அந்த அளவுக்கு இந்த பாலுன்ற அந்த கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு காட்சியில கமலஹாசன் ஷைலஜாவோட நடனத்தை விமர்சனம் பண்ணி ஒரு ஆர்டிகல் போட்டிருப்பாரு. அதை பார்த்த கடுப்பான ஷைலஜாவோட கல்யாணம் பண்ணிக்க போற அந்த எதிர்கால கணவர் கமலஹாசனை திட்டிடுவார். அசல் சாஸ்திரிய நடனத்தை கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு நீ என்ன பரத முனிவரா? மரியாதையா ஷைலஜாட்ட மன்னிப்பு கேளு, இல்லட்டா உன் காலு ரெண்டையும் வெட்டி வீதியில எரிஞ்சிருவ அப்படின்னு சொல்லுவாரு. இந்த காட்சி முடிஞ்ச உடனே கமலஹாசன் டாய்லெட்டுக்கு போயிட்டு வாஷ்ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் மது அருந்திட்டு வந்து டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி ஆடி காமிப்பார். இது கதக், இது பரதநாட்டியம், இது குச்சிப்புடி இப்படின்னு ஆடி காமிப்பாரு. அந்த சீன் எல்லாம் வேற லெவல் சீன். தகிட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா, இருதயம் அடிக்கடி இறந்தது என்பேனா, என் கதை எழுதிட மறக்குது என் பேனா. இப்படி போகுது இந்த பாட்டு. ஒரு காட்சியில லவ் மூடுல இருக்கிற ஒரு ரெண்டு காதலர்கள் சொல்லலாம், கமலும் ஜெயபிரதாவும். அப்ப ஒரு வீட்டோட கேட்டை திறந்துட்டு உள்ள வருவாரு கமலும் ஜெயபிரதாவும். அப்போ கமலை வழி அனுப்பிட்டு ஜெயபிரதா போற மாதிரி ஒரு காட்சி. மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் அப்படின்னு அந்த பாட்டு போகுது. ஃபண்டாஸ்டிக்கான மூடு, பெஸ்ட் லவ் சாங்னு சொல்லலாம். வேற ஒரு பாடல் காட்சியில ஜெயபிரதாவும் கமலும் ஒரு மலை உச்சியில ஒரு அழகான இயற்கையான அமைப்புல ஒரு பாடல் காட்சிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனு. நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இது ரொம்ப அழகான காஸ்டியூம்ஸ், இசையமைப்பு, நடன மூவ்மெண்ட், ரெண்டு பேருமே கமல் ஜெயபிரதா ரெண்டு பேருமே பின்னி படல் எடுத்திருப்பாங்க இந்த பாட்டுல. வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே. இந்த மாதிரி இந்த பாட்டு போகுது. ஒரு சினிமா வாய்ப்பு, சினிமால நடன இயக்குனரா ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்குற ஒரு கமலஹாசனோட அந்த பாலகிருஷ்ணான்ற கேரக்டரு, அதுக்கு உதவி பண்ற கேரக்டர்ல வர கீதான்ற டான்சர் ரோல்ல அவங்க ஒரு சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா இவங்க கம்போஸ் பண்ணிட்டு வச்சிருந்த சாஸ்திரிய நடனம்ன்றது வேற, சினிமா இயக்குனர் எதிர்பார்க்கறது வேற, கமர்ஷியலான ஒரு குத்தாட்டம் மாதிரியான ஒரு சாங்கு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அந்த நடன இயக்குனர் இவரை கொண்டு வந்ததே தப்பு, இவருக்கு நடனத்தை பத்தி ஒன்றும் தெரியலன்னு கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் மனம் உடைஞ்சு போற கமலஹாசன் ஒரு பெரிய விநாயகர் சிலைக்கு முன்னாடி பயங்கரமா எகிரி குதிச்சு டான்ஸ் ஆடுறாரு. அவரை சரத்பாபு, அவரோட நண்பர் ரகுவ கேரக்டர்ல நடிச்சிருக்க சரத்பாபு சமாதானப்படுத்துறாரு. ஒரு காட்சியில கமல் தன்னோட நண்பர் ரகு சரத்பாபுவை ப்ரூஃப் ரீடர் உத்தியோகத்திலேருந்து ப்ரெஸ்ஸுக்காரங்க தூக்கிடுவாங்க. பிகாஸ் கமல் எழுதின இந்த டான்ஸை பற்றி, ஷைலஜாவோட டான்ஸை பற்றி ஒரு விமர்சனம் தான்.
பஞ்சேந்திரிகளையும் பிரபஞ்சத்தையும் கல்லாய் சபிப்பவன் முனிவன், கல்லாய் மாறி வரும் உலகத்தை அகலிகையாய் மாற்றுபவன் மனிதன். அருமையான கவிதை. இந்த மாதிரி ஒரு கவிதையை இந்த உலகத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தனாலதான் எழுத முடியும்டா. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க ப்ரூஃப் ரீடர் உத்தியோகம் தந்தீங்க. அந்த உத்தியோகத்திலேருந்தே அவனை நீங்க தூக்கிட்டீங்களா? 2 big mistakes அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்லுவாரு. இந்த மாதிரி காட்சி ஒவ்வொன்றுமே பிரமாதமா இருக்கும். கமலோட நோயிலிருந்து கமலை காப்பாத்துறதுக்கு சரத்பாபுவும் ஜெயபிரதாவும் போராடுறாங்க. ஜெயபிரதாவோட மகள் ஷைலஜாவை ஒரு பெரிய டான்ஸரா ஆக்கணும்னு கமல் விரும்புறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஷைலஜாவோட பரதநாட்டியம் கச்சேரி நடக்குது. அதுல தள்ளு வண்டியில வீல் சேர்ல கமலை தள்ளிக்கிட்டு வராங்க. அப்ப மழை பெய்யுது. இந்த காட்சி இதோட முடியுது கிளைமேக்ஸ். பட் இந்த படம் முழுவதும் பார்த்துட்டு நமக்கு வெளில வரும்போது திரையரங்குல இருந்து ஏற்பட்ட ஒரு பக்கம் பயங்கரமான சந்தோஷம், ஒரு பக்கம் பயங்கரமான சோகம், எல்லாமே. இந்த மாதிரி ஒரு அற்புதமான கமலஹாசன் சொல்ற ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம பெருசா இழந்துட்டோம் தான் நான் சொல்லுவேன். அவரு அரசியலுக்கு போயிட்டாரு. அது மாதிரி படங்கள் இப்ப வரவும் இல்லை. கே விஸ்வநாத்தும் இப்ப இல்ல. இளையராஜா, கே விஸ்வநாத், கமல்லாம் சேர்ற ஒரு காம்பினேஷன் எப்பயுமே காலங்கள் கடந்து பேசப்படுற ஒரு காவியமா தான் இருக்கும். சலங்கை ஒலி, சாகர சங்கமன்ற இந்த படம் நீங்க லைஃப்ல கண்டிப்பா பார்க்கணும். நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியல. மேபி மோர் தேன் ஒரு 40-50 தடவை பார்த்துருப்பேன். இருந்தாலும் இன்னி வரைக்கும் எவ்வரி சீன், எவ்வரி பிட் ஆஃப் சீன் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தான் நான் பேசினேன். மற்றபடி என்னோட அடுத்த வீடியோல நம்ம மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு டாபிக்ல. Until then, bye. Please subscribe my channel. Thank you.